A warm wishes to every students who are preparing for the exam. I hope you all are doing well. நம்ம பார்த்துட்டு இருக்க யூனிட் வந்து பாத்தீங்கன்னா யூனிட் 5 பார்த்துட்டு இருக்கோம். அதுல நம்ம பார்க்க போற கிளாஸ் டாபிக் வந்து பாத்தீங்கன்னா ISO 22000 நம்ம பார்க்க போறோம். யூனிட் 5 ஓட நேம் வந்து பாத்தீங்கன்னா ஃபுட் மைக்ரோபயாலஜி அண்ட் ஹைஜீன். ஃபர்ஸ்ட் ஐஎஸ்ஓ என்ன சொல்றோம், ஒரு சர்டிஃபைடு விஷயம்னு சொல்றாங்க. ஒரு இந்தியன் இன்டர்நேஷனல் ஸ்டாண்டர்ட்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஸ்டாண்டர்டைஸ்டான ஒரு சர்டிஃபைடு விஷயம்ன்றத மென்ஷன் பண்றாங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் நம்ம இன்ட்ரோடக்ஷன் பாத்திரலாம். ஐஎஸ்ஓ 22000 இஸ் a ஃபுட் சேஃப்டி மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் உடைய ஸ்டாண்டர்ட் அப்படின்றத மென்ஷன் பண்றாங்க. ஃபுட் சேஃப்டி மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் உடைய ஸ்டாண்டர்ட் இட் கம்பைன்ஸ் வித் HACCP பிரின்சிபல்ஸ் அண்ட் ப்ரீ ரெக்வெஸ்ட் ப்ரோக்ராம். எது கூட கம்பைன் ஆகுது? HACCP பிரின்சிபல்ஸ் கூடயும் ப்ரீ ரெக்வெஸ்ட் ப்ரோக்ராம் கூட கம்பைன் ஆகுது. இட் ஹெல்ப்ஸ் ஆர்கனைசேஷன் டு ஐடென்டிஃபை அண்ட் கண்ட்ரோல் ஃபுட் சேஃப்டி ஹசார்ட்ஸ். இது என்ன பண்ணுதுன்னு பாத்தீங்கன்னா ஃபுட் சேஃப்டி ஹசார்ட்ஸ் ஏதாவது பிரசன்ட் ஆயிருக்கு அப்படின்னா அதை ஐடென்டிஃபை பண்ணி கண்ட்ரோல் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணுது அப்படின்றத மென்ஷன் பண்றாங்க. இட் என்ஷூர்ஸ் ஃபுட் இஸ் சேஃப் அட் த டைம் ஆஃப் ஹியூமன் கன்சப்ஷன். ஹியூமன் கன்சியூம் பண்ணும்போது அவங்க சாப்பிடுற ஃபுட் வந்து சேஃபான ஃபுட்டான்னு என்ஷூர் பண்றதுக்கு இந்த ISO 22000 ஹெல்ப் ஆகுதுன்றதை மென்ஷன் பண்றாங்க. ISO 22000 அது ஒரு ஸ்டாண்டர்ட்னு சொல்றாங்க. என்ன ஸ்டாண்டர்ட் இது? ஃபுட் சேஃப்டி மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் ஒரு ஸ்டாண்டர்ட்னு மென்ஷன் பண்றாங்க. இட் இஸ் இன்டர்நேஷனலி அக்செப்டட் அண்ட் குளோபலி ரெகனைஸ்டு. இன்டர்நேஷனலா அக்செப்ட் பண்ணிட்டாங்க, குளோபலா ஒரு ரெகனைசேஷன் இதுக்கு கிடைச்சிருக்குன்றதை மென்ஷன் பண்றாங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் டெஃபினேஷன் பார்க்கலாம். ISO 22000 is defined as an international standard that specifies the requirements for a food safety management system. Food safety management system முதல்ல இருக்குங்க. FSMS ஓகேங்களா? அதுக்கான இன்டர்நேஷனல் ஸ்டாண்டர்ட் தான் இந்த ISO 22000 சொல்றாங்க. ISO is here defined as an international standard define பண்றோம் that specifies the requirements for food safety management system. Food safety management system என்ன requirements தேவைப்படுதோ அதுக்கான இன்டர்நேஷனல் ஸ்டாண்டர்டா தான் இந்த ISO 22000 இருக்கு. ஓகே, இட் இன்டிகிரேட்ஸ் வித் HACCP பிரின்சிபல்ஸ் ஓட கம்பைன் ஆகுது, ப்ரீ ரெக்வெஸ்ட் ப்ரோக்ராம்ஸ் கூட கம்பைன் ஆகுது, இன்டராக்டிவ் கம்யூனிகேஷன் வச்சிருக்கு, சிஸ்டம் மேனேஜ்மெண்ட் வச்சிருக்குன்னு சொல்றாங்க. ப்ரீ ரெக்வெஸ்ட் ப்ரோக்ராம் என்ன மென்ஷன் பண்றாங்க? PRPs மென்ஷன் பண்றாங்க. இதோட அப்ஜெக்டிவ் என்னன்னு பாத்தீங்கன்னா டு என்ஷூர் தி ஃபுட், அதை நம்ம எந்த ஃபுட்டை சாப்பிடுறோமோ அந்த ஃபுட் வந்து சேஃபா இருக்கா, ப்ரொடக்ஷன் பண்ற இடத்துல அதாவது ஃபார்மிங்ல இருந்து நம்ம சாப்பிடுற ஃபுட் நம்ம பிளேட்டுக்கு வர வரைக்கும் சேஃபான ஃபுட்டா இருக்கான்னு என்ஷூர் பண்றதுக்கான இன்டர்நேஷனல் ஸ்டாண்டர்ட் தான் இந்த ISO 22000 சொல்றாங்க. ஓகேங்களா? இது ஃபுட் சேஃப்டி மேனேஜ்மெண்ட் சிஸ்டம்க்கு தேவையான ரெக்குவயர்மெண்ட்ஸ் கொடுக்கக்கூடிய ஒரு இன்டர்நேஷனல் ஸ்டாண்டர்ட் தான் இந்த ISO 22000 சொல்றாங்க. இப்போட ஹிஸ்டரி பார்க்கலாமா? ஹிஸ்டரி டெவலப்மெண்ட் பார்த்துலாம். ஃபர்ஸ்ட் ஹிஸ்டரியை பொறுத்த வரைக்கும் இட் வாஸ் ஃபர்ஸ்ட் பப்ளிஷ்ட் இன் 2005. 2005ல ஃபர்ஸ்ட் பப்ளிஷ் பண்ணிருக்காங்க. ரிவைஸ்டு வெர்ஷன் ரிலீஸ்ட் இன் 2018. ரிவைஸ்டு வெர்ஷனா 2018ல ரிலீஸ் பண்ணிருக்காங்க. டெவலப்டு பை ISO டெக்னிக்கல் கமிட்டி. யார் டெவலப் பண்ணிருக்கா? ISO டெக்னிக்கல் கமிட்டி ஃபர்ஸ்ட் டெவலப் பண்ணிருக்காங்க. பேஸ்ட் ஆன் HACCP பிரின்சிபல்ஸ் ஆஃப் காடெக்ஸ் எலிமெண்டரிஸ். எதை பேஸ் பண்ணி இருக்கு? காடெக்ஸ் எலிமெண்டரிஸ் உடைய HACCP பிரின்சிபல்ஸ் பேஸ் பண்ணி இருக்குன்றதை மென்ஷன் பண்றாங்க. கிரியேட்டட் டு ஹார்மனைஸ் தி குளோபல் ஃபுட் சேஃப்டி ரெக்குவயர்மெண்ட்ஸ். ஹார்மனைஸ் தான் யூனிட்டி ஆக்குறது, கரெக்டா? அப்ப குளோபலா ஃபுட் சேஃப்டிக்கு தேவையான ரெக்குவயர்மெண்ட்ஸ் ஹார்மோனியஸா எல்லா நேஷன்ஸும் ஒன்னா சேர்ந்து ஒரு ஃபுட் சேஃப்டி விஷயத்தை உருவாக்குறதுக்காக கொண்டு வரப்பட்ட ஒரு ஸ்டாண்டர்ட் தான் இன்டர்நேஷனல் ஸ்டாண்டர்ட் மென்ஷன் பண்றாங்க. இப்ப இது எதுக்காக தேவைப்படுறது மென்ஷன் பண்ணலாம். இன்கிரீசிங் ஃபுட் பார்ன் டிசீசஸ் வேர்ல்டு வைடு. ஏன் இது தேவைப்படுது? ஃபர்ஸ்ட் முதல்ல நீட். இதுக்கான நீட் என்ன பாத்தீங்கன்னா இன்கிரீசிங் ஃபுட் பார்ன் டிசீசஸ் வேர்ல்டு வைடா ஃபுட் பார்ன் டிசீசஸ் அதிகமாயிட்டு இருக்கு. அதனால இந்த ஸ்டாண்டர்ட் நம்மளுக்கு தேவை. நீட் ஃபார் இன்டர்நேஷனல் ஃபுட் சேஃப்டி ஸ்டாண்டர்ட்ஸ். இன்டர்நேஷனல் ஃபுட் சேஃப்டி ஸ்டாண்டர்ட்ஸ்க்கு கண்டிப்பா இது தேவை. ஓகேங்களா? கன்சியூமர் டிமாண்ட் ஃபார் சேஃப் ஃபுட். கன்சியூமர் என்ன சொல்றாங்கன்னா நான் சாப்பிடுற ஃபுட் சேஃபான ஃபுட்டான்னு டிமாண்ட் பண்றாங்க, கரெக்டா? அதை என்ஷூர் பண்றதுக்கு தான் இந்த ஸ்டாண்டர்ட் நம்மளுக்கு தேவை. குளோபலைசேஷன் ஆஃப் ஃபுட் ட்ரேட். ஃபுட் ட்ரேட குளோபலைசேஷன் பண்றதுக்கு இந்த ஸ்டாண்டர்ட் நம்மளுக்கு தேவை. லீகல் அண்ட் ரெகுலேட்டரி ரெக்யர்மெண்ட்ஸ் இது தேவை. அதே மாதிரி கன்சியூமரோட கான்பிடன்ஸ் பில்ட் பண்றதுக்கு நம்மளுக்கு இந்த ISO 22000 கண்டிப்பா தேவை. அதோட நீட் என்ன நம்ம பார்த்துட்டு இருக்கோம். சரியா? நெக்ஸ்ட் ஒரு அப்ஜெக்டிவ்ஸ் என்னன்னு பார்க்கலாம். To ensure food safety, to prevent food contamination, to control biological, chemical, and physical hazard, to improve communication in food chain, to enhance customer satisfaction, to ensure legal compliance. முதல்ல நம்ம சாப்பிடுற ஃபுட் வந்து சேஃபான ஃபுட்டான என்ஷூர் பண்றது, ஃபுட்ல கண்டாமினேஷன் வராம தடுக்கிறது, பயாலஜிக்கலோ இல்ல கெமிக்கலோ பிசிக்கல் ஹசார்ட்ஸோ எது வராம வந்தாலும் அதை நம்ம கண்ட்ரோல் பண்ணிக்கிறது. அதுக்கப்புறம் கம்யூனிகேஷனை இம்ப்ரூவ் பண்றது, எதுல? ஃபுட் செயின் ப்ராசஸ்ல. கஸ்டமரோட சாட்டிஸ்பாக்சனை இம்ப்ரூவ் பண்றது. ஓகேங்களா? லீகல் கம்ப்ளைண்ட்ஸ் ஃபாலோ பண்ணிருக்காங்கன்னு என்ஷூர் பண்ணிக்கிறது. இது எல்லாமே அப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் ISO 22000 அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. நம்ம முதல்ல என்ன பார்த்தோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா 22000ல வந்துட்டு
முதல்ல அதெல்லாம் என்ன இன்ட்ரோடக்ஷன் பார்த்தோம், டெஃபைன் பார்த்தோம், ஹிஸ்டரி என்னன்றத நம்ம பார்த்தோம், நீட் அது எதுக்கு தேவைப்படுதுன்றதையும் பார்த்தோம். அதுக்கப்புறம் அதோட கோல் என்ன, அப்ஜெக்டிவ் என்ன அப்படின்றதையும் நம்ம பார்த்துட்டோம். நெக்ஸ்ட் ஃபுட் செயின் கான்செப்ட்ன்றத மென்ஷன் பண்றாங்க இல்லையா? எல்லா ஃபுட் செயின் கான்செப்ட்லயும் கம்யூனிகேஷன் கண்டிப்பா இருக்கணும்னு மென்ஷன் பண்றாங்க. அப்ப ஃபுட் செயின் கான்செப்ட்னா முதல்ல என்ன? அப்படின்றத நம்ம பார்க்க போறோம். ஓகேவா? சோ ஃபுட் செயின் கான்செப்ட்னா முதல்ல என்னன்னு பாத்துரலாம். ஓகேங்களா? ஃபுட் சேஃப்டி ஹசார்ட் கேன் அக்கர் அட் எனி ஸ்டேஜ். ஏதாவது ஒரு ஹசார்ட் வந்து ஃபுட்ல பிரசன்ட் ஆகுறதுக்கு எந்த ஸ்டேஜ்ல வேணா வரலாம்னு சொல்றாங்க. கரெக்ட்டா? அப்ப ISO 22000 என்ன ஃபாலோ பண்ணுதுன்னு பாத்தீங்கன்னா, ஃபார்ம்ல இருந்து நம்மளுடைய பிளேட்ல இருக்க ஃபோர்க், அதாவது இந்த ஃபோர்க் ஸ்பூன் வரைக்கும் இருக்கிற அப்ரோச் தான் நம்ம ஃபாலோ பண்றோம். சரியா? அப்ப அந்த அப்ரோச் நம்ம ஃபாலோ பண்றோம் அப்படின்னா, எல்லா ஸ்டேஜ்லயும் ஃபுட் சேஃப்டி நம்ம மெயின்டெயின் பண்ணிக்கணும். எவ்ரி ஸ்டேஜ் ஷுட் மெயின்டெயின் தி ஃபுட் சேஃப்டி. கம்யூனிகேஷன் பிட்வீன் ஸ்டேக் ஹோல்டர்ஸ் இஸ் எசென்ஷியல். ஸ்டேக் ஹோல்டர்ஸ் ஒவ்வொரு ஸ்டேக் ஹோல்டர்ஸ்லயும் நம்ம கம்யூனிகேஷன் கண்டிப்பா வச்சுக்கணும்ன்றதே சொல்றாங்க. அந்த டிஸ்ட்ரிபியூட்டர், ரீட்டைலர்ஸ், கன்சியூமர்ஸ் யார்ட்ட நம்ம வாங்கிட்டு போறோம் அப்படின்ற எல்லா அந்த ஸ்டேக் ஹோல்டர்ஸ் நம்ம கண்டிப்பா வச்சிருக்கன்றதே சொல்றாங்க. எக்ஸாம்பிள் பாருங்க. மில்க் கன்டாமினேஷன் அட் ஃபார்ம் அஃபெக்ட்ஸ் டெய்ரி ப்ராடக்ட்ஸ். ஃபார்ம்ல மில்க் கன்டாமினேஷன் நடந்திருக்கு அப்படின்னா நம்ம டெய்ரி ப்ராடக்ட்ஸ் நம்ம வந்து ப்ரொடக்ஷனே பண்ணிட்டோம். அப்ப நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த டெய்ரி ப்ராடக்ட்ஸே அஃபெக்ட் பண்ணுது. கரெக்ட்டா? சோ அந்த மாரி எந்த ஸ்டேஜ்ல வேணா ஃபுட் சேஃப்டி ஹசார்ட் வந்து பிரசன்ட் ஆகலாம். ஃபுட் ஹசார்ட் பிரசன்ட் ஆயிரலாம். ஓகேவா? இந்த ஐஏஎஸோட முக்கியமான கான்செப்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஃபார்ம்ல இருந்து ஃபோர்க் வரைக்கும் போற எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, எல்லா ஃபுட்டுமே சேஃபான ஃபுட்டா தான் இருக்கணும் அப்படின்றத என்ஷூர் பண்றது தான் இதோட ஸ்டாண்டர்ட் அப்படின்றத சொல்றாங்க. ஓகே. நெக்ஸ்ட் இந்த ISO 22000 உடைய மெயின் எலிமெண்ட்ஸ், அதாவது கீ எலிமெண்ட்ஸ் என்னன்றத பாருங்க. முதல்ல இன்டராக்டிவ் கம்யூனிகேஷன், சிஸ்டம் மேனேஜ்மெண்ட், ப்ரீ ரெக்வெஸ்ட் ப்ரோக்ராம்ஸ், HACCP பிரின்சிபல்ஸ். தீஸ் 4 எலிமெண்ட்ஸ் ஃபார்ம் தி பேசிஸ் ஆஃப் FSMS. FSMSனா என்ன? ஃபுட் சேஃப்டி மேனேஜ்மெண்ட் சிஸ்டமோட பேசிக்ஸா எது இருக்குன்னு பாத்தீங்கன்னா, இந்த 4 எலிமெண்ட் தான் இருக்கு. இந்த 4 எலிமெண்ட்ஸ் தான் ISO 22000 மெயின் எலிமெண்ட்ஸ் நம்ம சொல்றோம். முதல்ல இன்டராக்டிவ் கம்யூனிகேஷன் சொல்றோம். நெக்ஸ்ட் சிஸ்டம் மேனேஜ்மெண்ட் சொல்லியாச்சு. நெக்ஸ்ட் ப்ரீ ரெக்வெஸ்ட் ப்ரோக்ராம் சொல்லியாச்சு. அதுக்கப்புறம் HACCP பிரின்சிபல்ஸ் சொல்லியாச்சு. ஓகே. நெக்ஸ்ட் ஃபர்ஸ்ட் எடுத்தோனே இன்டராக்டிவ் கம்யூனிகேஷன் நம்ம போக போறோம். எஃபெக்டிவ் கம்யூனிகேஷன் அமாங் ஃபுட் செயின் பார்ட்டிசிபென்ட்ஸ். ஃபுட் செயின்ல இருக்கிற ஒவ்வொரு பார்ட்டிசிபென்ட்ஸ்க்குள்ளேயும் எல்லாருமே கம்யூனிகேஷன் கண்டிப்பா பண்ணியிருக்கணும். அதுதான் வந்து இந்த இன்டராக்டிவ் கம்யூனிகேஷன் சொல்றாங்க. யாரு கூட கம்யூனிகேஷன் பண்ணிக்கணும்? வித் சப்ளையர்ஸ், கஸ்டமர்ஸ், ரெகுலேட்டரி அத்தாரிட்டீஸ், இன்டர்னல் டிபார்ட்மெண்ட்ஸ் இவங்க எல்லாத்துக்கூடயுமே எஃபெக்டிவா கம்யூனிகேஷன் நடந்திருக்கணும்ன்றத மென்ஷன் பண்றாங்க. ஹெல்ப்ஸ் டு ஐடென்டிஃபை தி ஃபுட் சேஃப்டி ஹசார்ட்ஸ். அப்பதான் நமக்கு என்ன ஆகும்னா ஃபுட் ஹசார்ட் ஏதாவது பிரசன்ட் ஆயிருக்கா நம்ம ஐடென்டிஃபை பண்ணிக்க முடியும்னு சொல்றாங்க. இன்னொரு முக்கியமான ஒரு இம்பார்ட்டன்ஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா, பிரிவென்ட்ஸ் தி மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், இம்ப்ரூவ்ஸ் தி ஃபுட் சேஃப்டி கோஆர்டினேஷன். மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வராம நம்மளால தடுக்க முடியும். ஃபுட் சேஃப்டியோட கோஆர்டினேஷன் நம்ம கண்டிப்பா கொண்டு போக முடியும். இம்ப்ரூவ் பண்ணிக்க முடியும் அப்படின்றத சொல்றாங்க. அப்ப எஃபெக்டிவ் கம்யூனிகேஷன் என்ன? ஒரு ஃபுட் செயின் கான்செப்ட் நடந்துட்டு இருக்கு. அந்த ஃபுட் செயின் ப்ராசஸ் நடந்துட்டு இருக்கு. அந்த ஃபுட் செயின்ல இருக்கிற எல்லா பார்ட்டிசிபென்ட், சப்ளையர், கஸ்டமர், அந்த ரெகுலேட்டரி அத்தாரிட்டிஸ் யார் இருக்காங்க, இன்டர்னல் டிபார்ட்மெண்ட்ஸ் யார் இருக்காங்க, எல்லாத்துக்கூட ஒரு எஃபெக்டிவ் கம்யூனிகேஷன் இருக்கணும். அப்பதான் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கும் வராது. இல்ல ஃபுட் சேஃப்டி எல்லாமே கோஆர்டினேஷனா நடந்துட்டு இருக்கா நம்ம இம்ப்ரூவ் பண்ணிக்க முடியும். அதே மாரி எங்கேயாவது ஒரு ஹசார்ட் வந்துருச்சுனா கூட நம்ம அடுத்தடுத்தவங்களுக்கு நம்ம சப்ளை பண்ணிடலாம். இப்ப எனக்கு ஒருத்தவங்க சப்ளை பண்ணிருக்காங்கன்னா, நான் என்ன பண்ணுவேன்? நான் தான் சப்ளையர்ன்னு வச்சுக்கோங்களேன். நான் ஒருத்தவங்களுக்கு டிஸ்ட்ரிபியூட் பண்றேன்னு வச்சுக்கலாம். டிஸ்ட்ரிபியூட்டர்ட்ட சொல்லுவேன். நான் யார்கிட்ட வாங்கணும் அவங்கள்ட்ட சொல்லுவேன். அப்ப அவங்க என்ன பண்ணுவாங்க, அவங்க புரொடக்ஷன் பண்ண இடத்துல, அப்பா இந்த மாரி வந்து ஒரு இடத்துல வந்து ஃபுட் சேஃப்டி ஹசார்ட் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அப்ப அந்த இடத்துல உடனே வந்து நம்ம மார்க் பண்ணணும். ஃபுட் ப்ராடக்ட்ட ரீகால் பண்ணணும் அப்படின்றத ஃபுல்லா நம்ம கொண்டு போலாம். சரியா? அந்த விஷயம் தான் வந்து பார்த்தீங்கன்னா, கம்யூனிகேஷன் ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்றத மென்ஷன் பண்றாங்க. அதுலயும் முக்கியமா இந்த ஃபுட் செயின் கான்செப்ட்ல கம்யூனிகேஷன் கண்டிப்பா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்றதையும் மென்ஷன் பண்றாங்க. Next is system management. FSMS should be managed systematically. Policies and objectives should be documented. Continuous monitoring and improvement required. Integrated with overall management activities. முதல்ல FSMS என்ன சொல்றாங்கன்னா கண்டிப்பா சிஸ்டமேட்டிக்கா மேனேஜ் பண்ணிக்கணும். முதல் பாயிண்ட். அதோட பாலிசியையும் அப்ஜெக்டிவும் எல்லாமே டாக்குமெண்ட் பண்ணி வச்சுக்கணும். ரெண்டாவது பாயிண்ட். கண்டினியூஸா மானிட்டர் பண்றதுனால தான் இம்ப்ரூவ்மெண்ட் நம்மளுக்கு ரெக்வயர்மெண்ட் தேவை அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. கண்டினியூஸ் மானிட்டரிங் நீங்க பண்ணணும். அப்பதான் இம்ப்ரூவ்மெண்ட் நமக்கு ரெக்வயர்டா தேவைப்படும் அப்படின்றதே சொல்றாங்க. இன்டிகிரேட்டட் வித் ஓவரால் மேனேஜ்மெண்ட் ஆக்டிவிட்டீஸ். எல்லா மேனேஜ்மெண்ட் ஆக்டிவிட்டீஸோட இது கம்பைன் ஆகுன்றதே சொல்றாங்க. முதல்ல நம்ம சிஸ்டமையே கரெக்டா ஃபாலோ பண்ணிக்கணும் அப்படின்றத மென்ஷன் பண்றதா. கண்டினியூஸ் மானிட்டரிங் நம்ம இம்ப்ரூவ் பண்ற ரெக்வயர்ட் கண்டினியூஸ் மானிட்டர் கண்டிப்பா தேவை. இம்ப்ரூவ்மெண்ட்டும் கண்டிப்பா தேவை அப்படின்றத இங்க மென்ஷன் பண்ணிருக்காங்க. ஓகேவா? சோ நெக்ஸ்ட் என்ன பார்க்க போறோம்னா ப்ரீ ரெக்வெஸ்ட் ப்ரோக்ராம். இந்த PRPs அப்படின்றத மென்ஷன் பண்றாங்க. கவனிங்க. ப்ரீ ரெக்வெஸ்ட் ப்ரோக்ராம்ஸ் PRPs. அப்படின்னா என்ன? பேசிக் கண்டிஷன்ஸ் அண்ட் ஆக்டிவிட்டீஸ்
இஸ் நீடட் ஃபார் சேஃப் ஃபுட் ப்ரொடக்ஷன். பேசிக்கான ஆக்டிவிட்டி நீங்க என்ன ஃபாலோ பண்ணீங்க? இல்ல பேசிக்கான கண்டிஷன்ஸ் நீங்க என்ன ஃபாலோ பண்ணீங்க? அந்த ஃபுட் நீங்க ப்ரொடியூஸ் பண்ற ஃபுட் சேஃபான ஃபுட்டா, அதாவது நம்ம என்னென்ன பிராக்டிசஸ் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம் இல்லையா? இந்த ஹைஜீனிக் பிராக்டிசஸ் அது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா பேசிக்கான ஆக்டிவிட்டி. கரெக்ட்டா? அப்ப பிஆர்பிஸ் குள்ள வந்துரும். பிஆர்பி என்ன? ப்ரீ ரெக்வெஸ்ட் புரோகிராம்ஸ். கரெக்ட்டா? சோ பாருங்க, பேசிக்கான கண்டிஷன்ஸ் அண்ட் ஆக்டிவிட்டீஸ் நீடட் ஃபார் சேஃப் ஃபுட் ப்ரொடக்ஷன். கரெக்ட்டா? அதுக்கு எக்ஸாம்பிள் பாருங்க. ஜிஎம்பி குட் மேனுஃபேக்சரிங் பிராக்டிசஸ், ஜிஹெச்பி குட் ஹைஜீனிக் பிராக்டிசஸ், கிளீனிங் அண்ட் சானிடேஷன், பெஸ்ட் கண்ட்ரோல், பர்சனல் ஹைஜீன் அண்ட் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட். இது எல்லாமே எதுக்குள்ள வருதுன்னு பாத்தீங்கன்னா ப்ரீ ரெக்வெஸ்ட் ப்ரோக்ராம்ஸ் கூட வருது. ஜிஎம்பி என்ன சொன்னோம்? குட் மேனுஃபேக்சரிங் பிராக்டிசஸ்னு சொல்லியாச்சு. குட் ஹைஜீனிக் பிராக்டிசஸ், கிளீனிங் அண்ட் சானிடேஷன் பண்றது, பெஸ்ட் கண்ட்ரோல் பண்றது, பர்சனல் ஹைஜீன் பண்றது, அதுக்கப்புறம் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட். இதெல்லாம் ஒரு பேசிக்கான ஒரு ஆக்டிவிட்டி இல்ல கண்டிஷன். இத நம்ம ஃபாலோ பண்றதுனால நம்மளோட ஃபுட் வந்து சேஃபா ப்ரொடியூஸ் ஆகும். அததான் ப்ரீ ரெக்வெஸ்ட் ப்ரோகிராம்ன்றத மென்ஷன் பண்றாங்க. ஓகேவா? இதுல பாருங்க, மேனேஜ்மென்ட் சிஸ்டம் எலிமெண்ட்ஸ் இந்த HACCP பிரின்சிபல்ஸ் கம்பைனா இருக்கு. இந்த ப்ரீ ரெக்வெஸ்ட் புரோகிராம்ஸ் கம்பைனா இருக்கு. GMPஸ் கம்பைனா இருக்கு. அந்த ப்ரீ ரெக்வெஸ்ட் புரோகிராம்க்குள்ள தான் இந்த GMP உள்ள இருக்கு. இது எல்லாமே தான் சேர்ந்து ஒரு ISO சிஸ்டமே உருவாக்குது அப்படின்றத மென்ஷன் பண்றாங்க. அப்ப என்னென்ன கம்பைன் ஆயிருக்கு? HACCP பிரின்சிபல்ஸும் கம்பைன் ஆகி, PRPஸும் கம்பைன் ஆகி, மேனேஜ்மென்ட் சிஸ்டம் எலிமெண்ட்ஸும் உள்ள இருந்து இருக்கிறது தான் அந்த ISO சிஸ்டம் அப்படின்றத மென்ஷன் பண்றாங்க. ஓகே. இப்ப HACCP பிரின்சிபல்ஸ் குள்ள போகலாம். இந்த பிரின்சிபல்ஸ் என்ன சொல்லுதுன்னு பாத்தீங்கன்னா, ஹசார்ட் அனாலிசிஸ் கிரிட்டிக்கல் கண்ட்ரோல் point system, scientific preventive approach, identifies and controls the hazard. இது என்ன ஃபர்ஸ்ட்? hazard, HACCP hazard analysis critical control point. கரெக்ட்டா? அது என்ன சொல்றாங்க? சயின்டிபிக்கா பிரிவென்டிவ் அப்ரோச்சோட அது இருக்குன்றத மென்ஷன் பண்ணியாச்சு. அப்பனா ஹசார்ட் வந்து ஃபுட்ல பிரசன்ட் ஆறத அதை ஐடென்டிஃபை பண்ணி அதை கண்ட்ரோல் பண்றது தான் இந்த HACCP பிரின்சிபல்ஸ் அப்படின்றத மென்ஷன் பண்றாங்க. சரி, இதுல மொத்தம் 7 பிரின்சிபல் இருக்கு. என்னென்ன பிரின்சிபல்னு பாத்திரலாமா? முதல்ல ஹசார்ட் அனாலிசிஸ், determine CCPs, establish critical limit, monitoring, corrective actions, verification, documentation அப்படின்றத மென்ஷன் பண்றாங்க. ஹசார்ட் அனாலிசிஸ் நம்ம பண்ணிக்கிறது, சிசிபி கிரிட்டிக்கல் கண்ட்ரோல் பாயிண்ட் டிட்டர்மைன் பண்ணிட்டு, கிரிட்டிக்கல் லிமிட் எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டு, கண்டினியூஸா மானிட்டரிங் பண்றது மூலமாவும், அதுக்கப்புறம் கரெக்டிவ் ஆக்ஷன் நம்ம என்ன எடுக்கணும்ன்றது மூலமாவும், அதுக்கப்புறம் ஒரு வெரிஃபிகேஷன் பண்ணி இது எல்லாத்தையும் நம்ம டாக்குமெண்ட் பண்றது எல்லாமே இந்த 7 பிரின்சிபல்ஸ் குள்ள வந்துரும் HACCP. அப்ப IS1 என்ன சொன்னோம்? அதுக்கு ஆல்ரெடி மேனேஜ்மென்ட் சிஸ்டமோட மெயின் 4 எலிமெண்ட்ஸ் இருக்குன்னு சொல்லியாச்சு. அந்த எலிமெண்ட் என்னென்ன பார்த்தோம் நம்ம? இன்டராக்டிவ் செஷன் பார்த்தோம். இன்டராக்டிவ் கம்யூனிகேஷன் முதல்ல நம்ம பார்த்தோம். அதுக்கப்புறம் சிஸ்டம் மேனேஜ்மென்ட் முதல்ல அதுக்கப்புறம் பார்த்தோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ப்ரீ ரெக்வெஸ்ட் ப்ரோகிராம் HACCP பிரின்சிபல்ஸ். கரெக்ட்டா? சோ இந்த மேனேஜ்மென்ட் சிஸ்டம் எலிமெண்ட்ஸும் HACCP பிரின்சிபல்ஸும் ப்ரீ ரெக்வெஸ்ட் ப்ரோகிராம் சேர்ந்து தான் இந்த ISO சிஸ்டம் நம்ம சொல்லியாச்சு. இதுல இந்த ப்ரீ ரெக்வெஸ்ட் ப்ரோகிராம் நம்ம என்னன்னு மென்ஷன் பண்ணி பார்த்தாச்சு. மேனேஜ்மென்ட் சிஸ்டம்லயும் இந்த இன்டராக்டிவ் கம்யூனிகேஷன் சிஸ்டம் மேனேஜ்மெண்ட்டையும் நம்ம பார்த்தாச்சு. இந்த HACCP பிரின்சிபல்ல 7 பிரின்சிபல் இருக்கு. அதை நம்ம பார்க்க போறோம். இப்ப முதல்ல இந்த HACCPக்கும் இந்த ISO 22000க்கும் என்ன டிஃபரன்ஸ்ன்னு பார்க்கலாம். ஏன்னா 2மே ஒவ்வொரு சிஸ்டம் தான். கரெக்ட்டா? ஏன் HACCP போகுமே, ஏன் நம்ம ISO கொண்டு வரணும்னு உங்களுக்கு டவுட் இருக்கலாம். சோ டிஃபரன்ஸ் பார்த்துடலாமா? ஓகே. ஃபர்ஸ்ட் இதெல்லாம் நேச்சர். இப்ப இதோட நேச்சர் என்னன்னு பாருங்க. HACCP நேச்சர் எப்படி இருக்கணும்? ஃபுட் சேஃப்டி கண்ட்ரோல் சிஸ்டமா அது இருக்கும். அதாவது ஹசார்ட வந்து ஐடென்டிஃபை பண்ணி அதை கண்ட்ரோல் பண்றது. அப்ப ஃபுட் சேஃப்டி கண்ட்ரோல் சிஸ்டம். அதே ISO பொறுத்தவரைக்கும் பாத்தீங்கன்னா ஃபுட் சேஃப்டி மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் அப்படின்றத சொல்றாங்க. இதை நம்ம எங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணுவோம் பாருங்க. அப்ளைட் அட் ஸ்பெசிபிக் ஃபுட் செயின் ஸ்டேஜஸ், எண்ட் டு எண்ட் ஸ்ட்ரக்சர்ட் FSMS ஃப்ரேம் ஒர்க் அப்படின்றத மென்ஷன் பண்றாங்க. அதாவது இத ஏதாவது ஒரு ஃபுட் செயின்ல ஸ்டேஜ்ல ஏதோ நடக்கிற ஃபுட் செயின் ஸ்டேஜ்ல தான் நம்ம அப்ளை பண்றோம். இது வந்து பாத்தீங்கன்னா ஸ்டார்டிங்ல இருந்து எண்ட் வரைக்கும், அதாவது ஃபார்ம் டு ஃபோர்க் அப்ரோச். கரெக்ட்டா? அந்த அப்ரோச் வரைக்குமே வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு இது வந்து நம்ம வந்து ஸ்ட்ரக்சர்டா நம்ம ஃபாலோ பண்ணிப்போம், இம்ப்ளிமெண்ட் பண்ணி வச்சிருப்போம். இதோட ஸ்கோப் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஃபோக்கஸ் ஆன் ஹசார்ட் ஐடென்டிஃபிகேஷன். முதல்ல ஹசார்ட் ஐடென்டிஃபை பண்றதுல ஃபோக்கஸ் பண்ணும். CCPக்கு ஃபோக்கஸ் பண்ணும். இத பொறுத்த வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா ரிஸ்க் அனலைசிஸ் பண்ணிட்டு PRPஸ் கொண்டு வந்துட்டு சிஸ்டம் மேனேஜ்மெண்ட்ல ஃபோக்கஸ் பண்ணுன்றத சொல்றாங்க. இதோட ரெகுலேஷன் எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா எல்லா கண்ட்ரிலும் கண்டிப்பா மேண்டட்டரியா HACCP இருக்கணும். ISO பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு வாலண்டரி தான். ஆனா வைட்லி இதை அடாப்ட் பண்ணிக்கிறாங்க அப்படின்றதையும் மென்ஷன் பண்றாங்க. டாக்குமெண்டேஷன் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா டாக்குமெண்டேஷன் பொறுத்தவரைக்கும் பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நோ ஸ்பெசிபிக் PRP டாக்குமெண்டேஷன் ரெக்வயர்ட். இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா PRP நான் ஃபாலோ பண்றேன்னு ஸ்பெசிபிக்கா டாக்குமெண்டேஷன் தேவையில்லைன்றாங்க. ஆனா நமக்கு என்ன தேவை? கண்டிப்பா PRP ஃபாலோ பண்ணிருக்கணும் டாக்குமெண்ட் நம்ம பண்ணி வச்சிருக்கணும் அப்படின்றதே சொல்றாங்க. கம்யூனிகேஷன் பொறுத்த வரைக்கும் பிரைமர்லி இன்டர்னல் கம்யூனிகேஷன் பண்ணா போதும். நம்மளுக்கு எக்ஸ்டர்னல் கம்யூனிகேஷன் எல்லாமே இருக்கணும். அது ஒரு எஃபெக்டிவா இருக்கணும். அப்பதான் நம்மளால ஐடென்டிஃபை பண்ணிக்க முடியும்னு சொல்லியாச்சு. ரிஸ்க் அனாலிசிஸ் பொறுத்த வரைக்கும் நான் எக்ஸ்பிளிசிட்டி ரெக்வயர்ட். இதை பொறுத்த வரைக்கும் ரிஸ்க் பேஸ்ட் அப்ரோச் ஃபார் ஹசார்ட் எவாலுவேஷன் பண்றது
பண்றதுக்காக. கண்ட்ரோல் மெஷர்ஸ் பொறுத்த வரைக்கும் டிவைஸ் கண்ட்ரோல் இன்டு பிஆர்பிஸ் அண்ட் சிசிபிஸ். கண்ட்ரோல்ஸ பிஆர்பிஸ் கூட கொண்டு போவாங்க, சிசிபிஸ் கொண்டு போவாங்க. நம்ம என்ன பண்ணுவோம்னு பாத்தீங்கன்னா எக்ஸ்ட்ராவா ஆபரேஷனல் பிஆர்பிஸ் ஒன்னு ஆட் பண்றோம். அப்பதான் ஹசார்ட் கண்ட்ரோல் நம்ம எஃபெக்டிவா பண்ண முடியும்னு பிஆர்பிஸ் பிளஸ் ஆபரேஷனல் பிஆர்பிஸ் ரெண்டு ஆட் பண்ணிக்கிறோம். சரியா? ஆல்ரெடி பிஆர்பிஸ் இருக்கும், அது கூட ஓபிஆர்பிஸ் ஆட் பண்ணிக்கிறோம். மானிட்டர் பண்றதும் கரெக்டிவ் ஆக்ஷன்ஸ் பண்றத பார்க்கலாம். இது சிசிபி மானிட்டரிங் பண்ணும். இதை பொறுத்த வரைக்கும் ரெக்வஸ்ட் மானிட்டரிங் தேவைப்படுது. கரெக்டா பிளானிங் பண்ணிக்கணும். பிஆர்பிக்கும் ஓபிஆர்பிக்கும்ன்றதை மென்ஷன் பண்றாங்க, சிசிபிக்கும் சொல்றாங்க. ஓகேவா? கண்டினியூஸ் இம்ப்ரூவ்மெண்ட் பொறுத்த வரைக்கும் இது லிமிட்டடா தான் ஃபோக்கஸ்ல இருக்கும்னு சொல்றாங்க. இது வந்து பாத்தீங்கன்னா ரிக்வயர்ஸ் ஆன்கோயிங் இம்ப்ரூவ்மெண்ட் சிஸ்டம் அப்டேட்ஸ் இருக்கணும்னு சொல்றாங்க. சும்மா இந்த பாயிண்ட்ஸை பார்த்து வச்சுக்கோங்க, டிஃபரன்ஸ் ரெண்டு பேத்துக்கும் என்ன அப்படின்றத. இப்ப இந்த ஐஏஎஸ் ஓட ஸ்ட்ரக்சர் பாத்துடலாமா? நம்மளுக்கு ஐஏஎஸ் ஃபர்ஸ்ட் என்ன சொன்னோம்னு பாத்தீங்கன்னா எப்ப பப்ளிஷ் ஆனு சொன்னோம் 2005ல சொன்னோம். ரீசெண்டா எப்ப ரிவைஸ் பண்ணாங்கன்னு பாத்தீங்கன்னா 2018. அதை நம்ம எழுதும் போது இந்த மாதிரி ஸ்ட்ரக்சர் தான் எழுதுவோம். சரிங்களா? இதுக்கு முக்கியமான மெயின் கிளாஸஸ் என்னென்ன இருக்குன்றத பாத்திரலாம். முதல் கிளாஸ் வந்து ஸ்கோப், செகண்ட் ஒன் நார்மேட்டிவ் ரெஃபரன்ஸ், தேர்ட் ஒன் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ், ஃபோர்த் ஒன் கான்டெக்ட் ஆஃப் ஆர்கனைசேஷன், ஃபிஃப்த் ஒன் லீடர்ஷிப், சிக்ஸ்த் ஒன் பிளானிங், செவன்த் ஒன் சப்போர்ட், எய்த் ஒன் ஆபரேஷன், நைன்த் ஒன் வந்து பாத்தீங்கன்னா பெர்ஃபார்மன்ஸ் எவல்யூவேஷன், 10th ஒன் இம்ப்ரூவ்மெண்ட். இது எல்லாமே மெயின் கிளாஸஸ் ஆஃப் ஐஎஸ்ஓ 2000 ஸ்ட்ரக்சர்னு மென்ஷன் பண்றாங்க. ஓகே, நெக்ஸ்ட் அந்த கிளாஸ் 1க்குள்ள போலாம். அதான் ஃபர்ஸ்ட் ஸ்கோப்னு சொல்லியாச்சா? ஸ்கோப் அப்படின்னா என்னன்னா அப்ளிகபிள் டு ஆல் ஆர்கனைசேஷன் இன் ஃபுட் செயின். ஃபுட் செயின்ல இருக்க எல்லா ஆர்கனைசேஷன்ஸ்க்கும் இது அப்ளிகபிள் ஆகட்டு. அதாவது யாருன்னு பாத்தீங்கன்னா ஃபார்மர்ஸ், ஃபுட் மேனுஃபேக்சர், ப்ராசஸர்ஸ், டிரான்ஸ்போர்ட்டர்ஸ், ஸ்டோரேஜ் யூனிட்ஸ், ரீட்டைலர்ஸ், ஃபுட் சர்வீஸ் எஸ்டாப்ளிஷ்மெண்ட்ஸ்க்கு, பேக்கேஜிங் மேனுஃபேக்சர்ஸ்க்கு, எல்லாத்துக்குமே எல்லா ஆர்கனைசேஷனுக்கும் இது அப்ளிகபிளா இருக்கும்னு சொல்றாங்க. இர்ரெஸ்பெக்டிவ் ஆஃப் சைஸ், அது சின்னதா இருந்தாலும் சரி பெருசா இருந்தாலும் சரி. ஓகேவா? அதான் கிளாஸ் 1 ஸ்கோப்போட விஷயம்ன்றதை மென்ஷன் பண்றாங்க. நெக்ஸ்ட் நார்மேட்டிவ் ரெஃபரன்ஸ். நார்மேட்டிவ் ரெஃபரன்ஸ் அப்படின்னா இட் ப்ரொவைட்ஸ் தி ரெஃபரன்ஸ் டாக்குமெண்ட்ஸ் ரெக்வயர்டு ஃபார் ஐஎஸ்ஓ 22000 இம்ப்ளிமெண்டேஷன். இப்ப நம்ம என்ன பாக்குறோம்னா ஐஎஸ்ஓ நம்ம ஸ்ட்ரக்சர்டா எப்படி கொண்டு போறதுக்கு 10 நம்மளுக்கு கிளாஸ் இருக்குன்னு பார்த்தோம். அந்த 10 கிளாஸ் ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஸ்கோப்னு சொல்லிட்டு ஸ்கோப் பொறுத்த வரைக்கும் எல்லா ஆர்கனைசேஷனும் கண்டிப்பா வச்சுக்கலாம் நம்ம மென்ஷன் பண்ணியாச்சு. எல்லா ஆர்கனைசேஷன் நம்ம பார்த்தோம், இந்த ஃபார்மர்ஸ் எல்லாருமே யாரெல்லாம் அந்த ஃபுட் செயின்ல இன்வால்வ் இருக்காங்க அவங்க எல்லாருமே இதை கொண்டு போகலாம். அவங்க சின்ன சைஸ் வச்சிருந்தாலும் சரி இல்ல பெரிய சைஸ் ஆர்கனைசேஷன் வச்சிருந்தாலும் சரி அதுல ஐஎஸ்ஓ கொண்டு போலாம் அப்படின்றத மென்ஷன் பண்ணியாச்சு. கரெக்டா? அதுக்கப்புறம் கொண்டு போனதுக்கு அப்புறம் நம்ம என்ன பண்ணணும், அங்க தேவையான ரெஃபரன்ஸ் டாக்குமெண்ட் என்ன தேவை அந்த ஐஎஸ்ஓட இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்கு தான் இந்த நார்மேட்டிவ் ரெஃபரன்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. அது மூலமா தான் ப்ராப்பரா நம்மளால அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். எதை ஃபுட் சேஃப்டி மேனேஜ்மெண்ட் சிஸ்டமோட ரெக்வயர்மெண்ட் நம்ம ப்ராப்பரா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். ரெஃபரன்ஸ் டாக்குமெண்ட் இருந்தா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்பீங்க. ஓகே, ஹெல்ப்ஸ் ஆர்கனைசேஷன்ஸ் டு ஃபாலோ தி இன்டர்நேஷனலி அக்செப்டட் ஃபுட் சேஃப்டி பிராக்டிசஸ். நிறைய ஃபுட் சேஃப்டி பிராக்டிசஸ் வந்து பாத்தீங்கன்னா இன்டர்நேஷனலா அக்செப்ட் பண்ணிருக்காங்க. அதையும் ஃபாலோ பண்ணுங்கன்னு சொல்லி ரெஃபரன்ஸ் டாக்குமெண்ட்ஸ் கொடுக்குமாமா இந்த நார்மேட்டிவ் ரெஃபரன்சஸ். ஓகேவா? இதோட இம்பார்ட்டன்ஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா மெயின்டைன்ஸ் தி கன்சிஸ்டன்சி இன் இம்ப்ளிமெண்டேஷன், சப்போர்ட்ஸ் கரெக்ட் இன்டர்பிரேஷன் ஆஃப் ஸ்டாண்டர்ட்ஸ், லிங்க்ஸ் ஐஎஸ்ஓ 2000 வித் கோடெக்ஸ் HACCP பிரின்சிபிள்ஸ், கிளாஸ் 2 மெயின்லி டீல்ஸ் வித் ரெஃபரன்ஸ் ஸ்டாண்டர்ட்ஸ் அண்ட் சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட்ஸ். அதாவது கன்சிஸ்டன்சி கண்டிப்பா நம்ம மெயின்டைன் பண்ணிக்கணும், அப்பதான் இம்ப்ளிமெண்டேஷன் நம்ம பண்ண முடியும் ஐஎஸ்ஓவை. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா சப்போர்ட்ஸ் கரெக்ட் இன்டர்பிரேஷன் ஆஃப் ஸ்டாண்டர்ட்ஸ் கொண்டு வரதுக்கான இன்டர்பிரேஷன் பண்ணுவோம் இல்லையா, அதை கரெக்டா சப்போர்ட் பண்ணணும்னு சொல்றாங்க. ஐஎஸ்ஓ ஏதோ லிங்க் பண்ணது பாத்தீங்கன்னா லிங்க்ஸ் ஐஎஸ்ஓ 2000 வித் கோடெக்ஸ் HACCP பிரின்சிபிள் நம்ம லிங்க் பண்ணிப்போம், கம்பைன் பண்றோம்னு சொல்லியாச்சு. கிளாஸ் 2 மெயின்லி என்ன சொல்றோம், அந்த நார்மேட்டிவ் ரெஃபரன்ஸ் அதை மெயின்லி என்ன பண்ணுதுன்னு பாத்தீங்கன்னா ரெஃபர்ஸ் வித் தி டீல்ஸ் வித் தி ரெஃபரன்ஸ் ஸ்டாண்டர்ட்ஸ் கூடயும் டீல் ஆகுது, சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட்ஸ் கூடயும் டீல் ஆகுது அப்படின்றத மென்ஷன் பண்றாங்க. ஓகேவா? இப்ப கிளாஸ் 1 சப்போர்ட் ஸ்கோப்ல நீங்க என்ன பண்றீங்க அப்படின்றத பாத்துக்கோங்க. நார்மேட்டிவ் ரெஃபரன்ஸ் தான் ரெஃபரன்ஸ் டாக்குமெண்ட் மென்ஷன் பண்ணி வச்சுக்கோங்க. Next, clause 3. Clause 3 பொறுத்த வரைக்கும் terms and condition. Clause 3 explains the technical terms used in ISO. Technical terms நம்ம என்னென்னலாம் இந்த ISO ஸ்டாண்டர்ட்ல யூஸ் பண்றோமோ அதை பத்தி சொல்றது அந்த terms and conditions னு சொல்றாங்க. Common terminology helps proper implementation and auditing. Common terminology நம்ம யூஸ் பண்ணாதான் ப்ராப்பரா நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணிக்க முடியும். ஆடிட்டிங் பண்ணும்போது நம்மளுக்கு ரொம்ப யூஸ் ஆகும்ன்றத மென்ஷன் பண்றாங்க. சரி, அப்ப இம்பார்ட்டன்ட் டேர்ம்ஸ் என்னன்னு பாருங்க. முதல்ல ஹசார்டு, சிசிபி,
OPRP, PRP, traceability, validation, verification, corrective action, food safety. இந்த மாரி இம்பார்ட்டன்ட் டெர்ம்ஸ் எல்லாமே நம்ம ISOல யூஸ் பண்றோம். அத வச்சு நம்ம என்ன பண்ணலாம்? ப்ராப்பரா இம்ப்ளிமெண்ட்டும் பண்ணிக்கலாம். இன்னொரு முக்கியமான விஷயம் ஆடிட்டிங்க்கும் ரொம்ப ஹெல்ப் பண்ணுன்றத மென்ஷன் பண்றாங்க. நெக்ஸ்ட் கிளாஸ் 4 கான்டெக்ஸ்ட் ஆஃப் ஆர்கனைசேஷன். இத பொறுத்தவரைக்கும் பாத்தீங்கன்னா, ஆர்கனைசேஷன் ஷுட் அண்டர்ஸ்டாண்ட் தி இன்டர்னல், எக்ஸ்டர்னல் இஷ்யூஸஸ். இன்டர்னல்னாவும் என்னென்ன இஷ்யூஸ்ன்னு ஆர்கனைசேஷன் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி வச்சுக்கணும். எக்ஸ்டர்னலா என்னென்ன இஷ்யூஸ்ன்னு ஆர்கனைசேஷன் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி வச்சுக்கணும். நீட்ஸ் அண்ட் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் ஆஃப் இன்ட்ரஸ்டட் பார்ட்டிஸ் ஐடென்டிஃபை. எந்தெந்த பார்ட்டிஸ்லாம் இன்ட்ரஸ்டடா இருக்காங்களோ அவங்களோட எக்ஸ்பெக்டேஷன் என்ன, நீட் என்ன நம்ம ஐடென்டிஃபை பண்ணிக்கணும்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் FSMS ஓட ஸ்கோப்ப வந்து கண்டிப்பா டிட்டர்மைண்டா இதான் நாங்க ஸ்கோப்பா வச்சிருக்கோம் அப்படின்றத கண்டிப்பா டிட்டர்மைண்டா வச்சிருக்கணும்ன்றதே சொல்றாங்க. சரி, இன்ட்ரஸ்டட் பார்ட்டிஸ்லாம் யாரு இருக்கா? கன்சியூமர்ஸ், கவர்மெண்ட் அத்தாரிட்டிஸ், சப்ளையர்ஸ், எம்ப்ளாயிஸ், இவங்க எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இன்ட்ரஸ்டட் பார்ட்டிஸா இருக்காங்க. ஓகேங்களா? இதுதான் கான்டெக்ஸ்ட் ஆஃப் ஆர்கனைசேஷன் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். நெக்ஸ்ட் கிளாஸ் 5. கிளாஸ் 5 பொறுத்தவரைக்கும் லீடர்ஷிப். லீடர்ஷிப்னா என்ன? டாப் மேனேஜ்மெண்ட் கமிட்மெண்ட் இஸ் எசென்ஷியல். ஃபுட் சேஃப்டி பாலிசி should be established. Roles and responsibilities assigned. ஃபுட் சேஃப்டி கல்ச்சர் ப்ரொமோட்டட். கரெக்ட்டா? அப்ப பாருங்க, டாப் மேனேஜ்மெண்ட் கமிட்மெண்ட்ட கண்டிப்பா நம்ம எசென்ஷியலா ஃபாலோ பண்ணிக்கணும்னு சொல்றாங்க. டாப் மேனேஜ்மெண்ட் கமிட்மெண்ட் கண்டிப்பா இருக்கணும். ஃபுட் சேஃப்டி பாலிசி நம்ம கண்டிப்பா எஸ்டாப்லிஷ் பண்ணியிருக்கணும். ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் நம்ம அவங்கவங்களுக்கு அசைன் பண்ணி வச்சுக்கணும். ஃபுட் சேஃப்டி கல்ச்சர் நம்ம இம்ப்ரூவ் பண்ணணும், ப்ரமோட் பண்ணணும்ன்றத மென்ஷன் பண்றாங்க. பாருங்க, இம்பார்ட்டன்ஸ் பாருங்க. ஸ்ட்ராங் லீடர்ஷிப் இம்ப்ரூவ்ஸ் தி இம்ப்ளிமெண்டேஷன் சக்சஸ். நீங்க கொடுக்குற லீடர்ஷிப்பே வந்து பாத்தீங்கன்னா நல்லா ஸ்ட்ராங்கான ஒரு லீடர்ஷிப் நீங்க கொடுத்துட்டீங்க அப்படின்னா இம்ப்ளிமெண்டேஷன் சீக்கிரமாவும் நடக்கும், அதே மாதிரி சக்சஸ் ஆகும்ன்றத மென்ஷன் பண்றாங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஃபுட் சேஃப்டி பாலிசிக்குள்ள நம்ம வரோம். ஃபார்மல் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் ஆர்கனைசேஷன்ஸ் கமிட்மெண்ட் should include the commitment to safe food, compliance with regulations, continual improvement must be communicated to employees. நல்லா கவனிங்க. ஃபார்மல் ஸ்டேட்மெண்டா இருக்கணும். ஆர்கனைசேஷனோட கமிட்மெண்ட்ட ஒரு ஃபார்மல் ஸ்டேட்மெண்டா கொடுக்கிறது தான் இந்த ஃபுட் சேஃப்டி பாலிசி. அதுக்குள்ள என்னென்ன இருக்கணும்னு பாத்தீங்கன்னா, கமிட்மெண்ட் டு சேஃப் ஃபுட். நீங்க ப்ரொடியூஸ் பண்ற ஃபுட் வந்து சேஃபா இருக்கணுன்றதுக்கான கமிட்மெண்ட் இருக்கணும். நீங்க ரெகுலேஷன்ஸ ஃபாலோ பண்றதுக்கான இது இருக்கணும். கன்டினியூஸா இம்ப்ரூவ் பண்ணுவீங்கன்றதுக்கான இதுவும் இருக்கணும் அப்படின்றத மென்ஷன் டாக்குமெண்ட்ஸும் இருக்கணும்ன்றத மென்ஷன் பண்றாங்க. இதெல்லாம் ஒரு ஃபார்மல் ஸ்டேட்மெண்டா இருக்கணும்ன்றத சொல்றாங்க. ஓகேங்களா? மஸ்ட் பி கம்யூனிகேட்டட் டு எம்ப்ளாயிஸ். நீங்க என்ன சேஃப்டி பாலிசி வச்சிருக்கீங்கன்றத எம்ப்ளாயிஸ்க்கு கண்டிப்பா தெரிஞ்சிருக்கணும் அப்படின்றதையும் மென்ஷன் பண்றாங்க. நெக்ஸ்ட் கிளாஸ் 6 அப்படின்றது பார்த்தீங்கன்னா பிளானிங் அப்படின்றத சொல்றாங்க. பிளானிங் அப்படின்னா என்ன? ஒரு ஆர்கனைசேஷன் should identify the risk and opportunities. Food safety objectives should be established. Planning for changes required. எக்ஸாம்பிள் ரிஸ்க் பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கண்டாமினேஷன், எக்யூப்மெண்ட் ஃபெயிலியர், இம்ப்ராப்பர் ஸ்டோரேஜ். பிளானிங் பொறுத்தவரைக்கும் பாத்தீங்கன்னா ஒரு ஆர்கனைசேஷன் இருக்குன்னா அந்த ஆர்கனைசேஷன்ல ஏதாவது ரிஸ்க் வர சான்சஸ் இருக்கா, இல்ல ஏதாவது ப்ராப்ளம் வர சான்சஸ் இருக்கா, ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கா, நம்ம முன்னாடியே பார்த்து ஐடென்டிஃபை பண்ணி வச்சுக்கணும். ஓகேவா? அப்பதான் ஃபுட் சேஃப்டி ஆப்ஜெக்டிவ்ஸ் நம்ம எஸ்டாப்ளிஷ் பண்ணி வச்சிருக்கணும். அப்பதான் நமக்கு என்ன நடக்கும்னு பாத்தீங்கன்னா, பிளானிங் ஃபார் சேஞ்சஸ் ரெக்வயர்ட். ஏதாவது சேஞ்சஸ் நடந்துச்சுன்னா கூட நம்ம பிளான் பண்ணி அதுக்கு முன்னாடி நம்ம பிளானிங் பண்ணி வச்சிருக்கணும்ன்றத சொல்றாங்க. திடீர்னு சடனா ஒரு சேஞ்சஸ் நடந்துருச்சு. என்கிட்ட ஒரு பிளானிங் சிஸ்டம் வந்து இருக்கணும். ஓகே, என்கிட்ட பிளான் கண்டிப்பா இருக்கணும். ரிஸ்க்னா என்னன்னு பாத்தீங்கன்னா, திடீர்னு கண்டாமினேஷன் ஆகி இருக்கிறது, இல்ல எக்யூப்மெண்ட் ஃபெயிலியர் ஆயிட்டு இருக்குது, இல்ல இம்ப்ராப்பரா நீங்க ஸ்டோரேஜ் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதுக்கேத்த பிளானிங் நீங்க கண்டிப்பா ஃபாலோ பண்ணிக்கணும். அந்த பிளானிங் கண்டிப்பா நீங்க வச்சிருக்கணும்ன்றதே சொல்றாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் கிளாஸ் 7. கிளாஸ் 7 பொறுத்தவரைக்கும் பாத்தீங்கன்னா சப்போர்ட்னு சொல்றாங்க. சப்போர்ட் பாத்தீங்கன்னா யார் குடுக்குறா? ரிசோர்சஸ், காம்பெட்டன்ஸ், அவேர்னஸ், கம்யூனிகேஷன், டாக்குமெண்டட் இன்ஃபர்மேஷன், இது எல்லாம் தான் சப்போர்ட்டா இருக்கும் அப்படின்றத மென்ஷன் பண்றாங்க. இம்பார்ட்டன்ஸ் பாருங்க. ப்ராப்பர் சப்போர்ட் என்ஷூர்ஸ் தி எஃபெக்டிவ் ஆஃப் FSMS இம்ப்ளிமெண்டேஷன். ப்ராப்பரான சப்போர்ட் நம்ம கொடுத்தாதான் அந்த FSMS இம்ப்ளிமெண்ட் பண்ணோம் இல்லையா, அது எஃபெக்டிவா இருக்கா நம்ம என்ஷூர் பண்ணிக்க முடியும் அப்படின்றதையும் சொல்றாங்க. ஓகே. அப்புறம் காம்படன்ஸ் அண்ட் ட்ரெய்னிங் அப்டின்னா என்னன்னு பார்க்கலாம். காம்படன்ஸ்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, எம்ப்ளாயி ஷுட் பி ட்ரெய்ன்ட் இன் ஃபுட் சேஃப்டி. பெர்சனல் ஷுட் பி அண்டர்ஸ்டாண்ட் ஹசார்ட்ஸ் அண்ட் கண்ட்ரோல்ஸ். ரெகுலர் ட்ரெய்னிங் புரோகிராம்ஸ் கண்டக்டட். எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, ஹேண்ட் ஹைஜீன் ட்ரெய்னிங் ஃபார் ஃபுட் ஹேண்ட்லர்ஸ். இதுல என்ன சொல்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா, எல்லா எம்ப்ளாயீஸும் கண்டிப்பா ட்ரெயின்ட் ஆயிருக்கணும் ஃபுட் சேஃப்டில. அதே மாரி ஒவ்வொரு எம்ப்ளாயும் ஹசார்ட்ஸ பத்தி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி கண்ட்ரோல் மெஷர்ஸும் தெரிஞ்சு வச்சிருக்கணும். ரெகுலர் ட்ரெய்னிங் புரோகிராம்ஸ் நீங்க அடிக்கடி கண்டக்ட் பண்ணிக்கிட்டே இருக்கணும்ன்றத மென்ஷன் பண்றாங்க. முக்கியமா இதுக்கு எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா, ஹேண்ட் ஹைஜீன் ட்ரெய்னிங் எதுக்காக, யாருக்காக? ஃபுட் ஹேண்டர்ஸ்க்காக கொண்டு வரப்பட்டது. இதெல்லாம் வந்து இந்த காம்படன்ஸ் அண்ட் ட்ரெய்னிங் குள்ள வருது. இந்த சப்போர்ட்னா நம்ம என்னன்னு பார்த்தோம், பிளானிங் பார்த்திருக்கோம், ஃபுட் சேஃப்டி பாலிசி என்னன்னு பார்த்தோம், லீடர்ஷிப் பார்த்தோம், கான்டெக்ஸ்ட் ஆஃப் ஆர்கனைசேஷன் பார்த்திருக்கோம், டெர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் பார்த்திருக்கோம், நார்மேட்டிவ் ரெஃபரன்ஸ் என்னன்னு பார்த்தோம், ஸ்கோப்னா என்னன்னு பார்த்தோம். கரெக்ட்டா? அதுக்கு முன்னாடி நம்ம மெயின் கிளாஸஸ் தான் எத்தனைன்னு பார்த்தாச்சு. கரெக்ட்டா? இப்ப அடுத்து போலாமா?
காம்படன்ஸ் அண்ட் ட்ரெய்னிங் நம்ம பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம எத பத்தி பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, கம்யூனிகேஷன் அண்ட் எஃப்எஸ்எம்எஸ். எஃப்எஸ்எம்எஸ்னா ஃபுட் சேஃப்டி மேனேஜ்மென்ட் சிஸ்டம். அதுல கம்யூனிகேஷன் எப்படி இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா, 2 கம்யூனிகேஷன். ஒண்ணு இன்டர்னல், ஒண்ணு எக்ஸ்டர்னல். இன்டர்னல்னா டிபார்ட்மெண்ட்ஸ்குள்ளயும், எம்ப்ளாயீஸ் கூடயும் நடக்கிறது. எக்ஸ்டர்னல் அப்பன்னா சப்ளையர்ஸ் கூடயும் நடக்கும், கஸ்டமர்ஸ் கூடயும் நடக்கும், ரெகுலேட்டர்ஸ் கூடயும் நடந்துக்கும்னு சொல்றாங்க. அப்பதான் குயிக் ரெஸ்பான்ஸ் நம்மளுக்கு கிடைக்கும். ஏதாவது ஃபுட் சேஃப்டி இஷ்யூ பிரச்சனை வந்துருச்சு அப்படின்னா, நம்மளுக்கு குயிக்கா ரெஸ்பான்ஸ்மென்ட்ஸ் கிடைக்கும்னு சொல்றாங்க. அதனால கம்யூனிகேஷன் ரொம்பவே இம்பார்ட்டன்ட். அந்த கம்யூனிகேஷன் இன்டர்னல் கம்யூனிகேஷன் இருக்கு, எக்ஸ்டர்னல் கம்யூனிகேஷன் இருக்கு. இன்டர்னல்னா டிபார்ட்மெண்ட் குள்ள நடக்கிறது, எம்ப்ளாயீஸ் குள்ள நடக்கிறது. எக்ஸ்டர்னல்னா சப்ளையர்ஸ் குள்ள, கஸ்டமர்ஸ் குள்ள, ரெகுலேட்டர்ஸ் குள்ள போகிறது. இப்ப டாக்குமெண்டேஷன் இன்ஃபர்மேஷன். டாக்குமெண்டட் இன்ஃபர்மேஷன் தான் நம்ம டாக்குமெண்டேஷன் நம்ம சொல்றோம். டாக்குமெண்ட்ஸ் மெயின்டெயின் பண்றது, ரெக்கார்ட்ஸ் மெயின்டெயின் பண்றது. அதாவது இந்த டைம்ல வந்து எங்களுக்கு கிளீனிங் ஷெட்யூல் இருக்கு. இந்த டைம்ல இந்த எம்ப்ளாயி வருவாங்க. அவங்களுக்கு ஹெல்த் வந்து கரெக்ட்டா இருக்கு. இந்த மாரி எல்லாத்தையுமே நான் டாக்குமெண்ட் பண்ணிக்கிறது. இந்த டைம்ல நாங்க இன்டர்னல் ஆடிட் பண்ணோம். எக்ஸ்டர்னல் ஆடிட் வந்தாங்க. நாங்க இந்த பேட்ச் இந்த டைம்ல கொண்டு வந்திருக்கோம். ரா மெட்டீரியல் இங்க வாங்குறோம்னு எல்லா டாக்குமெண்டேஷனும் நம்மகிட்ட இருக்கணும். ரெக்கார்ட்ஸ் நம்ம கண்டிப்பா மெயின்டெயின் பண்ணி வச்சுக்கணும்ன்றதையும் மென்ஷன் பண்றாங்க. இதுக்கான எக்ஸாம்பிள்ஸ் வந்து பாத்தீங்கன்னா, எஸ்ஓபிஸ், மானிட்டரிங் ரெக்கார்ட்ஸ், ஆடிட் ரிப்போர்ட்ஸ், கரெக்டிவ் ஆக்ஷன் ரிப்போர்ட்ஸ் இது எல்லாத்தையுமே எக்ஸாம்பிள்ஸா சொல்லிட்டு இருக்காங்க. இம்பார்ட்டன்ஸ் வந்து பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கம்ப்ளைண்ட்ஸ் நம்ம ஃபாலோ பண்றோம் அப்படின்றதுக்கான எவிடன்ஸ் இருக்கணும், ட்ரேசபிலிட்டி இருக்கணும். இது எல்லாமே டாக்குமெண்டேஷனுக்குள்ள வருது. ஓகே. நெக்ஸ்ட் கிளாஸ் 8 பொறுத்தவரைக்கும் ஆப்பரேஷனல் பிளானிங் அண்ட் கண்ட்ரோல். ஆப்பரேஷன்னா என்ன? ஃபர்ஸ்ட் பிளானிங் பண்ணி அந்த ப்ராசஸ கண்ட்ரோல் பண்றது. அப்புறம் ஹசார்ட் கண்ட்ரோல் மெஷர் நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணிக்கிறது. அதுக்கப்புறமா நம்ம வெரிஃபிகேஷன் ஆக்டிவிட்டீஸ கண்டக்ட் பண்ணிக்கிறது. பிளானிங் அண்ட் கண்ட்ரோலிங் ஆஃப் த ப்ராசஸ பிளான் பண்ணி கண்ட்ரோல் பண்ணிக்கிறது. ஹசார்ட் கண்ட்ரோல் மெஷர்ஸ் நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணிக்கிறது, கொண்டு வரது. அதுக்கப்புறமா நம்ம வெரிஃபிகேஷன்ஸ் கொண்டு வரதுன்னு சொல்றாங்க. மெயின் எய்ம் என்னன்னு பாத்தீங்கன்னா, ப்ரொடியூஸ் சேஃப் ஃபுட் கன்சிஸ்டன்சி. நம்ம ப்ரொடியூஸ் பண்ற ஃபுட் வந்து சேஃபான ஃபுட்டா கன்சிஸ்டன்டா நம்ம ப்ரொடியூஸ் பண்ணணும் அப்படின்றது தான் மெயினான எய்மா இருக்கு அப்படின்றத மென்ஷன் பண்றாங்க. எதுக்குள்ள இருந்து பாத்தீங்கன்னா, ஆப்பரேஷனல் பிளானிங் அண்ட் கண்ட்ரோல்குள்ள இது வருது. ஓகேங்களா? இது கிளாஸ் 8 அப்படின்றத சொல்றாங்க. ஆப்பரேஷன் என்னன்னு பாத்துட்டோம். மெயின் எய்ம் என்னன்றதையும் நம்ம பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் ஹசார்ட் ஐடென்டிஃபிகேஷன். ஹசார்ட்ஸ் ஐடென்டிஃபிகேஷன் அப்படின்னா என்ன பாத்தீங்கன்னா, என்னென்ன ஹசார்ட் இருக்கு? பயாலஜிக்கல் ஹசார்ட், கெமிக்கல் ஹசார்ட், பிசிக்கல் ஹசார்ட், அலர்ஜெனிக் ஹசார்ட். இந்த ஹசார்ட பொறுத்தவரைக்கும் நிறைய டாபிக்ல ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும். ஆனா நல்லா கவனிச்சுக்கோங்க. பயாலஜிக்கல் ஹசார்ட்னா என்ன நம்ம பார்க்க போறோம். ஓகேவா? ஒவ்வொரு ஹசார்டும் என்னன்னு பார்க்கலாம். முதல்ல பயாலஜிக்கல் ஹசார்ட். ஏதாவது மைக்ரோ ஆர்கானிசம் பிரசென்ட்டா இருந்தது அப்படின்னா ஃபுட்ல அது பயாலஜிக்கல் ஹசார்ட் நம்ம சொல்றாங்க. ஹசார்ட் அப்படின்னாலே நம்மளோட நார்மல் ஹியூமன் பீயிங்க்கு வந்து பாத்தீங்கன்னா, அவங்களோட ஹெல்த் அஃபெக்ட் பண்றது ஹசார்ட் அப்படின்றத சொல்றாங்க. இப்ப பாத்தீங்கன்னா பாக்டீரியா, வைரஸ், ஃபங்கை, பாராசைட்ஸ் இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா பயாலஜிக்கல் ஹசார்ட்ஸ் கூட வருது. எக்ஸாம்பிள் சலமனலா, ஈகோலி, லிஸ்டீரியா. இத கண்ட்ரோல் பண்றதுக்கான மெஷர்ஸ் என்ன பண்ணுவோம்? ப்ராப்பரான குக்கிங் டெம்பரேச்சர் குடுக்குறது, இல்ல ப்ராப்பரான ஸ்டோரேஜ் டெம்பரேச்சர்ஸ் குடுக்குறது, ஹைஜீனிக் பிராக்டிசஸ் நம்ம ஃபாலோ பண்றது. இது மூலமா நம்ம என்ன பண்ணலாம்னா பயாலஜிக்கல் ஹசார்ட்ஸ பிரிவென்ட் பண்ணிக்க முடியும். ஓகேவா? நெக்ஸ்ட் கெமிக்கல் ஹசார்ட். கெமிக்கல் ஹசார்ட பொறுத்தவரைக்கும் பெஸ்டிசைட் சோர்ஸஸா இருக்கு, இல்ல கிளீனிங் கெமிக்கல் சோர்ஸஸா இருக்கு, ஃபுட் அடிட்டிவ் சோர்ஸஸா இருக்கு, ஹெவி மெட்டல் சோர்ஸஸா இருக்கு. இது எல்லாமே கெமிக்கல் ஹசார்ட்ஸ்குள்ள வரும். அப்ப இத எப்படி கண்ட்ரோல் பண்ணலாம் அப்படின்றத பாருங்க. ப்ராப்பரான ஸ்டோரேஜ் நீங்க பண்ணி வச்சிருக்கிறது மூலியமாவும், நீங்க யூஸ் பண்ற கெமிக்கல் வந்து அப்ரூவ்ட் ஆன கெமிக்கல்ஸா இருக்கிறது மூலியமாவும், அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா ரெசிடியூ லெவல் நம்ம யூஸ் பண்றோம் இல்லையா பெஸ்டிசைட் இந்த மாதிரி அப்ரூவ் ஆன கெமிக்கல்ஸ் நம்ம யூஸ் பண்றோம். அதோட லெவலே வந்து பாத்தீங்கன்னா எவ்வளவு இருக்கு நம்ம மானிட்டர் பண்ணிட்டே இருக்கணும். அது மட்டும் இல்லாம நம்ம யூஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா அது படிஞ்சிருக்கும் இல்லையா? அதோட லெவல் எவ்வளவு இருக்கு நம்ம மானிட்டர் பண்ணிட்டே இருக்கிறது தான் கண்ட்ரோல் மெஷர்ஸ்குள்ள வரது தான் கெமிக்கல் ஹசார்ட்ஸ். நெக்ஸ்ட் பிசிக்கல் ஹசார்ட். பிசிக்கல் ஹசார்ட பொறுத்தவரைக்கும் பாத்தீங்கன்னா, அதுக்கான எக்ஸாம்பிள் வந்து இந்த கிளாஸ் பீஸ் ஏதாவது பிரசென்ட் ஆயிருக்கிறது, இல்ல மெட்டல் பிராக்மெண்ட்ஸ் ஏதாவது பிரசென்ட் ஆயிருக்கிறது, இல்ல ஸ்டோன் பார்ட்டிகல்ஸ் ஏதாவது பிரசென்ட் ஆயிருக்கிறது, இல்ல பிளாஸ்டிக் பீசஸ் ஏதாவது பிரசென்ட் ஆயிருக்கு. இது எல்லாமே இந்த பிசிக்கல் ஹசார்ட்ஸ்குள்ள வந்துரும்னு சொல்றாங்க. இதுக்கான கண்ட்ரோல் மெஷர்ஸ் பொறுத்தவரைக்கும் பாத்தீங்கன்னா, சீட்ஸ் அத சலிக்கிறது இல்லையா சல்லடை, அந்த சீட்ஸ் மெத்தட் நம்ம யூஸ் பண்ணிக்கிறது, இல்ல மெட்டல் டிடெக்டர்ஸ் நம்ம யூஸ் பண்ணிக்கிறது, இல்ல விஷுவலா நம்ம இன்ஸ்பெக்ஷன் பண்ணும்போது இந்த மாதிரி பார்ட்டிகல்ஸ் ஏதாவது பிரசென்ட் ஆயிருந்தது அப்படின்னா, அது எதுக்குள்ள வருதுன்னா பிசிக்கல் ஹசார்ட்ஸ்குள்ள வருதுன்னு பாக்குறாங்க. பயாலஜிக்கல் ஹசார்ட் பார்த்தோம், கெமிக்கல் ஹசார்ட் பார்த்தோம், நெக்ஸ்ட் பிசிக்கல் ஹசார்ட் பார்த்தாச்சு. இதுக்கப்புறம் நம்ம அடுத்தது என்ன பார்க்க போறோம்னா, அலர்ஜென்குள்ள வரும். ஓகேவா? அலர்ஜென் ஹசார்ட்ஸ். அது வந்து பார்த்தீங்கன்னா, காமனா நெறைய அலர்ஜென் பிரசென்ட் ஆயிருக்கு. மில்க், பீனட், சோய், எக், வீட் இந்த மாரி நெறைய அலர்ஜென்ஸ் நெறைய பேத்துக்கு இருக்கு. கரெக்ட்டா? சோ அதுக்கான கண்ட்ரோல் மெஷர்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஃபர்ஸ்ட் அலர்ஜென்னா என்ன? நம்மளோட இம்யூனிட்டி வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம சாப்பிடுற ஃபுட்ல இருக்க ஏதோ ஒரு புரோட்டீனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, தப்பா ரெஸ்பான்ஸ் பண்றதா இது அலர்ஜென்னு சொல்றாங்க. அதுக்கான கண்ட்ரோல் மெஷர்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்க சாப்பிடும்போதே உங்களுக்கு அலர்ஜி
அலர்ஜிக் ரியாக்ஷன் தரக்கூடிய ஏதாவது இன்கிரிடியன்ட் பிரசன்ட் ஆயிருக்கான்னு நீங்க லேபிளிங்க செக் பண்றது தான் ப்ராப்பரான லேபிளிங் கண்டிப்பா இருக்கணும். செக்ரிகேஷன் பண்றது, தனியா பிரிச்சு வைக்கிறது. அதுக்கப்புறம் மறுபடியும் நம்ம வேலிடேஷன் பண்றது, கிளீனிங்க வேலிடேஷன் பண்ணணும் அப்படின்னு எல்லாத்தையுமே சொல்றாங்க. ஓகேங்களா? இது மூலமா நம்ம அலர்ஜன மேனேஜ்மென்ட் பண்ணிக்க முடியுன்றதே சொல்லிடுறாங்க. ஓகே. நெக்ஸ்ட் கிளாஸ் 9. அது பெர்ஃபார்மன்ஸ் எவாலுவேஷன் அப்படின்றத மென்ஷன் பண்றாங்க. பெர்ஃபார்மன்ஸ் எவாலுவேஷன் அப்படின்னா, ஆர்கனைசேஷன் ஷுட் எவாலுவேட் தி எஃபெக்டிவ்னஸ் ஆஃப் எஃப்எஸ்எம்எஸ். நம்ம என்ன பண்ணிட்டோம்? இப்ப எஃப்எஸ்எம்எஸ் கொண்டு வந்துட்டோம். ஐஎஸ்ஓவ. அத கொண்டு வரதுக்கு தேவையான எல்லா மெத்தட்ஸும் இப்ப பார்த்தாச்சு. இப்ப என்ன சொல்றாங்கன்னா, எல்லா ஆர்கனைசேஷனும் கண்டிப்பா எவாலுவேட் பண்ணணும். ஓகே, இது கொண்டு வந்ததுக்கு அப்புறம் அதோட எஃபெக்ட் எப்படி இருக்குன்னு எவாலுவேட் பண்ணணும்னு சொல்றாங்க. பெர்ஃபார்மன்ஸ் மானிட்டரிங் இஸ் எசென்ஷியல் ஃபார் கன்டினியூயல் ஃபுட் சேஃப்டி அஷ்யூரன்ஸ். அதாவது இந்த ஃபுட் சேஃப்டி இருக்கு இல்லையா? அதுக்கான அஷ்யூரன்ஸ்க்காக பெர்ஃபார்மன்ஸ் மானிட்டரிங் நம்ம கண்டிப்பா பண்ணணும். அதுதான் எவாலுவேஷன். நான் பண்ண விஷயம் வந்து நான் ஒரு ஒரு மெத்தட் உள்ள கொண்டு வரேன். அந்த மெத்தட் நல்லபடியா இருக்கான்னு நான் எவாலுவேட் பண்ணா தானே அது நல்லபடியா இருக்கான்னு என்னால சொல்ல முடியும். பாசிட்டிவ் இருக்கான்னு சொல்ல முடியும். சோ அந்த மாரி எவாலுவேட் பண்றது அந்த பெர்ஃபார்மன்ஸ் எவாலுவேஷன்க்குள்ள வருது. அப்ப ஃபுட் சேஃப்டி வந்து பாத்தீங்கன்னா, அஷ்யூரன்ஸா நான் பண்ணிட்டே இருக்கேன். நல்லபடியா இருக்கு. ஃபுட் நல்ல சேஃபான ஃபுட்டா இருக்குன்னு அஷ்யூரன்ஸ் பண்றேன்னா, பெர்ஃபார்மன்ஸ நம்ம மானிட்டர் பண்ணிக்கிட்டே இருக்கணும்ன்றத சொல்றாங்க. ஓகேங்களா? இப்ப இதுக்குள்ள மெயின் காம்போனன்ட்ஸ் என்ன வருதுன்னு பாத்தீங்கன்னா, மானிட்டரிங், மெஷர்மென்ட், அனாலிசிஸ், எவாலுவேஷன், இன்டர்னல் ஆடிட், மேனேஜ்மென்ட் ரிவ்யூ இது எல்லாமே மெயின் காம்போனன்ட்ஸா வருது. நெக்ஸ்ட் ஆப்பரேஷனல் பிஆர்பிஸ் அப்படின்றத சொல்றாங்க. இந்த ஆப்பரேஷனல் பிஆர்பிஸ் பொறுத்தவரைக்கும் என்னன்னு பாத்தீங்கன்னா, கண்ட்ரோல் மெஷர் மேனேஜ்டு த்ரூ பிஆர்பிஸ். இத பிஆர்பிஸ் நம்ம யூஸ் பண்ணி நம்ம கண்ட்ரோல் மெஷர்ஸ மேனேஜ்மென்ட் பண்ணிக்கிறதுன்னு சொல்றாங்க. இது எதுக்காகனா ஹசார்ட்ஸ ரிடக்ஷன் பண்றதுக்காக கொண்டு வரப்பட்டது. எக்ஸாம்பிள் வந்து பாத்தீங்கன்னா, டெம்பரேச்சர் கண்ட்ரோல் பண்றது, கிளீனிங் ஷெட்யூல் கண்ட்ரோல் பண்ணிக்கிறது வச்சுக்கிறது, ஹைஜீனிக் செக் நம்ம எம்ப்ளாயோட ஹைஜீனிக் செக்ஸ் பண்ணிக்கிறது. இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா, கண்ட்ரோல் மெஷர்ஸ் தான். அதையே மேனேஜ் பண்றதா ஆப்பரேஷனல் பிஆர்பிஸ் அப்படின்றத மென்ஷன் பண்றாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் கிரிட்டிக்கல் கண்ட்ரோல் பாயிண்ட். ஓகே, நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ்ல பத்தி பார்த்துட்டு இருக்கலாம். பார்ட் 2 பாருங்க. ஓகே, தேங்க் யூ சோ மச்.